வணக்கம் மக்களே, வெல்கம் டு PON ஒரு தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வுல்ஃப்மேனோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வுல்ஃப்மேன் இந்த கதையை பற்றி பார்த்தோம்னா, ஒரு அப்பா மகன் சின்ன வயசு அப்பா மகன் வந்து ஒரு காட்டுக்கு போகிறாங்க. அங்கே காட்டில் ஒரு வுல்ஃப்மேன் சின்ன பார்க்குறாங்க. வுல்ஃப்மேனை பார்த்துட்டு அதோட அந்த கட் பண்ணுறாங்க. அதோட சீனில் கட் பண்ணால் இந்த சின்ன பையன் வந்து ஒரு ஃபேமிலி ஆகுறாங்க. ஃபேமிலி ஆகிட்டு ஒரு காட்டுக்குள்ளே வெக்கேஷன் என்ஜாய் பண்ணலான்னு போகிறாங்க. அந்நேரத்துக்கு வுல்ஃப்மேன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. வுல்ஃப்மேன் கிட்டேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக ஒரு வீட்டுக்குள்ளே போய் தஞ்சம் அடைகிறாங்க. அந்த தஞ்சமான இடத்துல வந்து ஒரு வுல்ஃப்மேனோட இன்ஃபெக்டடான ஒரு ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டு ஹீரோவும் வுல்ஃப்மேன் ஆகிடுறாப்புல. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி தப்பிச்சு வந்தாங்களா இல்லைன்றது இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதையே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் லேக் வேர்னல். ஸோ பேர் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரியல. லேக் வேர்னல் இந்த படத்தை வந்து இவர் ஆல்ரெடி இன்விசிபிள் மேன் படத்தையும் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஸோ இந்த படத்தை இவர் தான் வந்து பண்ணியிருக்காரு, வுல்ஃப்மேன். இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து கிட்டத்தட்ட இந்த படத்தோட பாசிட்டிவ் இப்போ கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ்க்குள்ளே தாங்க இருக்குது. இந்த படத்தோட கேரக்டரில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க, ரொம்ப ரொம்ப ஷார்ட்டு, சின்ன ரொம்ப கேஸ்ட் அண்ட் க்ரூவே இதில் ரொம்ப சின்னது தான். அது ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு எடுத்திருப்பாங்க பாருங்கள். இந்த படம் வந்து ஒரு காட்டில் நடக்கிற மாதிரி அந்த லொக்கேஷனாக இருக்கட்டும், அந்த ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி ஹாரர்னு தான் போட்டிருவாங்க. பட் ஹாரர் அந்தளவுக்கு கிடையாது. எல்லோரும் போய் பார்க்கலாம். பட் நாங்கள் நடக்கிற அந்த சுற்றி நடக்கிற என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் அவருக்கு கொண்டு வந்த அந்த விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து பயப்படுவாங்க. என்னப்பா இது வுல்ஃப்மேனா அப்படி ஒரு ஸ்டேஜில் காரில் போயிட்டே இருப்பாங்க காட்டுக்குள்ளே. அன்னைக்கு வுல்ஃப்மேன் வந்து முன்னாடி நின்றுவாப்பில். அதுக்கப்புறம் கார் ஆக்சிடென்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து இவங்க தூக்கிட்டு போவாங்க. ஸோ இதில் மொத்தமே டோட்டலாக வந்து பார்த்தோம்னா ஒரு 10-15 கேரக்டர் தான் வந்து இப்போ படத்துலேயே இருப்பாங்க. ஸோ அடுத்த சீன் வந்து நம்ம என்ன நடக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்பாவும் ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலி அதோட பொண்ணு 2 பேரும் வந்து தன்னை அப்பா வுல்ஃப்மேனாக மாறுறாரு. அதுக்கப்புறம் தன்னை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக அப்பா ஒய்ஃபே வந்து அவங்க ஹஸ்பண்டை ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்தோன்னா ஸ்க்ரீன் ப்ளே தாங்க. ஸ்க்ரீன் ப்ளே இந்த படத்தில் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹாரர் அந்தளவுக்கு கிடையாது. ஸோ எல்லாருமே போய் கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் ஒரு மூவி தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ் என்னென்னா, இங்கே இருக்கிற அங்கங்கே ஒரு அந்த உல்ஃபஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து சவுண்டு தேட்டரில் பார்க்கும்போது வந்து என்ன இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ அதே மாதிரி அந்த திடீர்னு வர அந்த சின்ன சவுண்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரீன் ப்ளே டைம் வேறு ரொம்ப கம்மி, 2 ஹவர்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த டேரக்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்து அவனுங்க இவ்வளோ கம்மி கேஸ்ட்டை வச்சுட்டு இவ்வளோ நல்ல படம் வந்து எடுத்திருக்காரு லேக் வேர்னல். ஸோ அவர் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன பொண்ணு நடிச்சிருக்கோம் பாருங்கள். அந்த சின்ன பொண்ணுலாம் சும்மா சூப்பராக பண்ணியிருக்கு. அந்த பொண்ணெல்லாம் ஃப்யூச்சரில் பெரிய எதிர்காலம் இருக்குது ஹாலிவுட்லன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு அந்த சின்ன பொண்ணாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் சார்லெட்டுன்னு அந்த கேரக்டர் ஒருத்தங்க பண்ணியிருப்பாங்க, அந்த ஹீரோவோட ஒய்ஃப்கோட கேரக்டர். அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு சில அங்கங்கே ஒரு சின்ன ஹம்மிங்கெல்லாம் வந்துட்டு போவோம். அதெல்லாம் வந்து இந்த படத்தை வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னா இன்விசிபிள் மேனில் எப்படி வந்து அந்த லேக் வேர்னல் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹாரர் விஷயத்தை கொண்டு வந்தார். அதே மாதிரி இந்த வுல்ஃப்மேன்ற படத்தில் வந்து அவர் கொஞ்சம் ஹாரரை கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அது மட்டும் இல்லாமல் இதில் அந்த செட்டிங்காக இருக்கட்டும், அந்த வுல்ஃப்மேனுக்கான அந்த உடம்புல முடி வளர்கிற மாதிரியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த மூஞ்சி ஒரு மாதிரி ஆகிறது, கண்ணெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து சூப்பராகவே வந்து பண்ணியிருப்பாங்கங்க. ஸோ இந்த படத்துக்கு நான் ஸ்டார் கொடுக்கணுன்னா 5க்கு இந்த படத்துக்கு ஒரு 3.7 ஸ்டார் கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல படங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஹாலிவுட் ஃபேன்ஸ் யாருன்னா இருந்தீங்க, வுல்ஃப்மேன் இந்த மாதிரி அட்வென்ச்சர் மூவி, ஹாரர் மூவி எல்லாம் யாருன்னா பிடிக்குன்னா இந்த படத்தை கண்டிப்பாக போய் பார்க்கலாங்க. ஸோ ஒரு ஒன் டைபிள் வாட்சபிள் ஒரு மூவிங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டார் 5க்கு 3.7 ஸ்டார் தரலாங்க. ஸோ ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.